நியாயத்தில் நிறுத்துவார். இறுதியில் தேவன் அதனை நியாயத்தில் நிறுத்துவார். நினைவு கொள் மகனே மகளே, இடிந்து இரண்டு போகாமல் அந்த வாழ்வை காக்க வேண்டும். கடைசி மட்டும் பாவங்கள் அணுகாமலை வாழ வேண்டும். இருப்பதோ ஒரு வாழ்க்கை இனிய கண்ணாடி போல, கிடைத்ததோ ஒரு தருணம் உலகில் சாட்சியாய் வாழ. கண்ணாலே வீட்டில் பூச்சியும், காதாலே அசுனம பறவையும், நாவாலே மீன்களினமும், முகர்வினால் வண்டியினமும். கண்ணாலே வீட்டில் பூச்சியும், காதாலே அசுனம பறவையும், நாவாலே மீன்களினமும், முகர்வினால் வண்டியினமும். இச்சையால் இவைகள் அழியுது உணர்ந்தாயோ இவைகளை கண்டு. இச்சையால் இவைகள் அழியுது உணர்ந்தாயோ இவைகளை கண்டு. மனிதனே நீ அழிவதேனோ, இடிந்து இரண்டு போகாமல் அந்த வாழ்வை காக்க வேண்டும். கடைசி மட்டும் பாவங்கள் அணுகாமலை வாழ வேண்டும். இருப்பதோ ஒரு வாழ்க்கை இனிய கண்ணாடி போல, கிடைத்ததோ ஒரு தருணம் உலகில் சாட்சியாய் வாழ. கடைசி வரியினுடைய அர்த்தத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அது என்னன்னா, விட்டில் பூச்சி என்று சொல்லப்படுகிற ஒரு பூச்சி உண்டு. அது என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, அந்த பல்பில் போய் அதுக்குள்ளே இருக்கிற வெளிச்சம், அதுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம், அது என்ன இப்படி ஒரு வெளிச்சம் என்று சொல்லி அதனால் போய் அந்த பல்பில் முட்டிகிட்டே இருக்குமாமா. அப்படி முட்ட அந்த பல்பனுடைய சூடு தாங்க முடியாமல் அது அப்படியே செத்து விழுந்து விடுகிறது. அது ஒரு வினையை தேடிக்குது. அதே மாதிரி காதாலே அசுனமா பறவை, அசுனமா என்று சொல்லப்படுகிற ஒரு பறவை உண்டு. அதை எப்படி பிடிப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு மியூசிக்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட். பயங்கரமான இசையை அப்படியே அதுக்கு மெல்லிய இசையை கொடுத்தோம்னா அது அப்படியே மயங்கி நிற்குமாமா. அந்த டைமில் கப்புன்னு அதை பண்ணிடுவாங்க, பிடிச்சிருவாங்க. அதே மாதிரி மீன்களை பிடிப்பதற்கு என்ன செய்கிறாங்க, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த தூண்டில் அதுக்குரிய இறையை வச்சு தண்ணியில் விட்டோம்னா போதும், மீன் தானாக வந்து அந்த தூண்டில் சிக்கி கொள்ளுகிறது. அதுக்கு காரணம் என்னன்னா, அதனுடைய நாவு தான் அதற்கு காரணம். அடுத்தது முகர்வினால் வண்டின் இனம். அதாவது ஒரு வகையான பூ இருக்கு. அந்த பூ என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, நல்ல வாசனை தரக்கூடிய பூ. வண்டு என்ன செய்யணும்னா, அந்த பூவில் வந்து உட்காரும் போது அந்த பூ அப்படியே அந்த வண்டோட சேர்த்து அப்படியே க்ளோஸ் பண்ணி அந்த வண்டினுடைய ரத்தத்தை பூரா அந்த பூ உறிஞ்சி கொள்ளும் என்பது கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு உண்மை. அது ஒரு வகையான பூ. அது அந்த மாதிரி கண்ணினாலே இந்த விட்டில் பூச்சி இறந்து விடுகிறது. காதினாலே அசுனமா பறவை பிடிபட்டு விடுகிறது. நாவினாலே மீன்களுடைய இனங்கள் பிடிபட்டு விடுகிறது. அதே போல முகர்ச்சியினாலே அல்லது சுவாசத்தினாலே, வாசனையினாலே வண்டின் இனங்கள் அழிந்து போகிறது. இச்சையினால் இவைகள் அழிகிறது. இதை பார்த்து நீ உணர்ந்தாயா என்று இந்த வரிகள் சொல்லுகிறது. இந்த வரியை ஒரு முறை மட்டும் பாடி.
கண்ணாலே வீட்டில் பூச்சியும், காதாலே அசுனம பறவையும், நாவாலே மீன்களினமும், முகர்வினால் வண்டி இனமும். கண்ணாலே வீட்டில் பூச்சியும், காதாலே அசுனம பறவையும், நாவாலே மீன்களினமும், முகர்வினால் வண்டி இனமும். இச்சையால் இவைகள் அழியுது உணர்ந்தாயோ இவைகளை கண்டு. இச்சையால் இவைகள் அழியுது உணர்ந்தாயோ இவைகளை கண்டு. மனிதனே நீ அழிவது ஏனோ? இடிந்து இருண்டு போகாமல் அந்த வாழ்வை காக்க வேண்டும். கடைசி மட்டும் பாவங்கள் அணுகாமலே வாழ வேண்டும். இருப்பதோ ஒரு வாழ்க்கை இனிய கண்ணாடி போல, கிடைத்ததோ ஒரு தருணம் உலகில் சாட்சியாய் வாழ. நாம் ஜெபித்து இந்த பகுதியை நிறைவு செய்வோம். தகப்பனே, இந்த நல்ல வேளையிலே நாங்கள் உம்முடைய சத்திய வார்த்தையை கேட்க கர்த்தர் எங்களுக்கு பெரிய கிருபை கொடுத்து நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கொடுத்த மேலான ஸ்லாக்கியத்துக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு கர்த்தர் இந்த 3 நாட்களிலும் திரளான வாய்ப்புகளை உம்முடைய சத்திய வசனத்தின் மூலமாக கேட்டு அறிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கொடுத்து வருகிற எல்லா சந்தர்ப்பங்களுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும் மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.